பிரியமே தாமதியானே
வரும் துணியே மலை மேல் ஒரு ஓசை கேட்குதே என் நேசர் வரும் துணியே கதிரின் வழியாய் அவரின் மலர்ந்த முகத்தை காண்கிறேன் என் பிரியமே என் பிரியமே தாமதியாதே காலம் சென்றதே எழுந்து வா என் நேசர் என்னுடையவர் நான் என் நேசர் உடையவளே என் நேசர் என்னுடையவர் நான் என் நேசர் உடையவளே மனுஷராலும் நண்பர்களாலும் தள்ளப்பட்டாலும் என் இயேசு என்னோடு இருப்பதினால் மனுஷராலும் நண்பர்களாலும் தள்ளப்பட்டாலும் கவலை இல்லை அன்பினை காட்டும் சொந்தம் பாராட்டும் இயேசு என் நேசர் கைவிடவில்லை ஓ மனுஷராலும் மனுஷரால் நண்பர்களால் சொந்தங்களால் நாம் தள்ளப்படும் பொழுதுதான் அப்பொழுதுதான் இயேசு உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள்ள முடியும். இயேசு உன்னோடு இருப்பதை ஒரு காலம் நீ புரிந்து கொள்ளவே முடியாது. எல்லாம் இருந்தாலும் அவர் இல்லை என்றால் நம் வாழ்க்கை ஒன்றுமே இல்லை. மனுஷர்களாலும் நண்பர்களாலும் சொந்தங்களாலும் எல்லாராலும் நீ கைவிடப்படும் போது உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்பதை உனக்குள் இருப்பது பெரியவர் என்பதை அப்பொழுதுதான் நீ உணர்ந்து கொள்ள முடியும். உன் கரங்களை பிடித்தவர் உன்னை கடைசி வரை நடத்தி செல்லுவதை நீ கண்ணால் கண்டு கொண்டே இருப்பார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார். கர்த்தர் நல்லவர். அவர் உன்னோடு இருப்பதை ஒரு நாளும் ஒருபோதும் நீ மறந்து போகாதே. மனுஷராலும் நண்பர்களாலும் தள்ளப்பட்டாலும் கவலை இல்லை அன்பினை காட்டும் சொந்தம் பாராட்டும் இயேசு என் நேசர் கைவிடவில்லை. என் புறாவே உன் முகரூபம் நான் காணட்டும் என்ற வார்த்தைகள் போதுமே. என் புறாவே உன் முகரூபம் நான் காணட்டும் என்ற வார்த்தைகள் போதுமே. என் பிரியமே ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், என் பிரியமே தாமதியாதே காலம் சென்றது எழுந்து வா நான் உன்னோட கூட இருக்கிறேன். என் நேசர் என்னுடையவர் நான் என் நேசர் உடையவளே. என் நேசர் என்னுடையவர் நான் என் நேசர் உடையவளே. என் நேசர் எப்போதும் அழகுள்ளவர். அவர் வெண்மையும் சிவப்புமானவர். ஓ அவர் ஊற்றுன்ற பரிமள தைலம் நமக்காய் அடிக்கப்பட்ட ராஜாதி ராஜா. அவர் சர்வ வல்லமையுள்ளவராய் இருக்கிறபடியால் எஸ் லார்ட் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நாங்கள் உம்மை கனப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே மாறாத தேவன். நீர் ஒருவரே உண்மையுள்ள தேவன். நீர் ஒருவரே பொய்யுரையாத தேவனாய் இருக்கிறபடியால் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. என் நேசர் அழகுள்ளவர். அவரே ஆல்பா, அவரே ஒமேகா, அவரே ஆதி, அவரே அந்தம், அவரே இருக்கிறவராய் இருக்கிறவர், அவரே முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறவர், எல்லாவற்றுக்கும் பெரியவராய் நம்மோடு இருக்கிறவர், ராஜாதி ராஜா, சர்வ வல்லமையுள்ளவர். அவர் நல்ல தேவன். அவரே போற்றுதலுக்குரியவர். என் நேசர் அழகுள்ளவர். என் நேசர் மதுரமானவர். என் நேசர் இன்பமானவர். என் நேசர் அருமையானவர்.
அவரை விவரிக்க 10,000 நாவுகள் இருந்தாலும் போற்றி பாட போதவே போதாது. என் நேசர் எல்லாவற்றிலும் மேன்மையுள்ளவர், எல்லாவற்றிலும் மகிமையுள்ளவர், எல்லாவற்றிலும் கனத்துக்குரியவர், எல்லா போற்றுதலுக்கும் உரியவர் என் இயேசுவை தவிர. ஓ ஹalleluya, அவரை தவிர இந்த உலகத்துல யாருமே இல்லை. ஓமை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, அவை மாத்திரம் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்பும் அவர். என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்பும் அவர். மாறிடாத நேசர் அவர், மகிமையை வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமையை சேர்த்திடுவார். மாறிடாத நேசர் அவர், மகிமையை வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமையை சேர்த்திடுவார். என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்பும் அவர். என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்பும் அவர். அல்பாவும் ஒமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர். அல்பாவும் ஒமேகாவுமானவர், முந்தினவரும் பிந்தினவருமானவர். சத்தம் பெருவெள்ளை இரைச்சல் போல, முகம் பிரகாசிக்கும் சூரியனை போல. சத்தம் பெருவெள்ளை இரைச்சல் போல, முகம் பிரகாசிக்கும் சூரியனை போல. மாறிடாத நேசர் அவர், மகிமையை வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமையை சேர்த்திடுவார். மாறிடாத நேசர் அவர், மகிமையை வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமையை சேர்த்திடுவார். என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்பும் அவர். என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்பும் அவர். மணவாட்டி திருச்சபையே ஆயத்தப்படு, மணவாளன் இயேசுவையே சந்திக்கவே. மணவாட்டி திருச்சபையே ஆயத்தப்படு, மணவாளன் இயேசுவையே சந்திக்கவே. மேகங்களுடனே வருகிறார், குத்தின கண்கள் யாவும் அவரை காணும். மேகங்களுடனே வருகிறார், குத்தின கண்கள் யாவும்
திருச்சபையே ஆயத்தப்படு, மணவாளன் இயேசுவையை சந்திக்கவே மேகங்களுடனே வருகிறார். குத்தின கண்கள் யாவும் அவரை காணும், மேகங்களுடனே வருகிறார். குத்தின கண்கள் யாவும் அவரை காணும். மாறிடாத நேசரவர் மகிமையில் வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமை சேர்த்திடுவார். மாறிடாத நேசரவர் மகிமையில் வந்திடுவார், மறுரூபமாக்கிடுவார், மகிமை சேர்த்திடுவார். என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்பும் அவர். என் நேசர் அழகுள்ளவர், வெண்மையும் சிவப்பும் அவர். தேவனின் மகிமை பிரகாசிக்கும், கர்த்தர் அவர் ஜனத்தின் மேல் பிரகாசிப்பார். தேவனின் மகிமை பிரகாசிக்கும், கர்த்தர் அவர் ஜனத்தின் மேல் பிரகாசிப்பார். ராஜாதி ராஜா அரசாளுவார், கர்த்தாதி கர்த்தர் அவர் நாமம். Oh, hallelujah. Yes, Lord. Yes, Jesus. Yes, Jesus. கர்த்தர் அவர் நாமம். Oh, ராஜாதி ராஜா அரசாளுவார், கர்த்தாதி கர்த்தர் அவர் நாமம். தேவாதி தேவன் அவர் நாமம், உன்னதத்திலே உயர்ந்தவர் நாமம். Oh, ராஜாதி ராஜா அரசாளுவார், கர்த்தாதி கர்த்தர் அவர் நாமம். ராஜாதி ராஜா அரசாளுவார், கர்த்தாதி கர்த்தர் அவர் நாமம். ராஜாதி ராஜா அரசாளுவார், கர்த்தாதி கர்த்தர் அவர் நாமம். குத்தின கண்களாதி ராஜா அரசாளுவார், கர்த்தாதி கர்த்தர் அவர் நாமம். மேகங்களுடனே வருகிறார், குத்தின கண்கள் யாவும் அவரை காணும். மேகங்களுடனே வருகிறார். குத்தின கண்கள் யாவரும் ஓ யார் யார் அவரை வேண்டாம் என்று சொன்னார்களோ, உன்னதத்தின் ராஜா, வானத்துக்குரியவர், பூமிக்குரியவர், சர்வத்துக்குரியவர், வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் சிருஷ்டித்த ராஜாதி ராஜா அரசாளுவார், கர்த்தாதி கர்த்தர் அவர் நாமம். ராஜாதி ராஜா அரசாளுவார், கர்த்தாதி கர்த்தர் அவர் நாமம். உன்னதத்திலே உயர்ந்தவர், சர்வத்தையும் போற்றுதலுக்குரியவர், சர்வத்துக்கும் துதிக்கு பாத்திரர். ஓ ஹalleluya. உம்மை மாத்திரம் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை மாத்திரம் போற்றுகிறோம் ஆண்டவரே. என்னை தேடி இயேசு வந்தவர், எங்களை தேடி அவர் வராவிட்டார், உன்னையும் என்னையும் தேடி வராவிட்டார் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லை. நம்மை தேடி வந்த நம் தாய் தகப்பன் நம்மை தேடி வரவில்லை, அவர் அல்லவா நம் தாய் தகப்பனை தேடி வந்தவர். ஓ ஆண்டவரே, நீ நல்ல தேவன் ஆண்டவரே, நம் முற்பதாக்களின் ராஜாதி ராஜா. அவர் நம்மை தேடி வந்திருக்கிறார், நம்மை மகனாக மாற்றி நம் அதிசயத்தை காண வேண்டும், அற்புதத்தை காண வேண்டும், நன்மையை காண வேண்டும், வெற்றியை காண வேண்டும், ஜெயத்தை காண வேண்டும். ஓ எல்லாவற்றையும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்றுதான் நம் ராஜாதி ராஜா, உன்னதத்தில் உயர்ந்தவர், உன்னையும் என்னையும் தேடி வந்த உன்னதத்தின் தேவன், ஒரு குறைவில்லாமல் இந்த நிமிஷம் வரை நடத்துகிறவர், இனியும் நடத்த போகிறவர், இனியும் நம்மை நடத்த போகிறவர்.
அவர் சர்வ வல்லமை உள்ளவர். எஸ் லார்ட். உம்மை மாத்திரம் போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். உம்மை மாத்திரம் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எல்லாரும் சொல்லுவோம், எந்தன் வாழ்வை மாற்றிவிட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன். உம்மை ஆடி பாடி துதித்திடுவேன், உம்மை ஆடி பாடி துதித்திடுவேன். என்னை
சுகமானேன். ஓ இயேசு கிறிஸ்துவின், இயேசு கிறிஸ்துவின் காயங்களால். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க பலவீனத்தோடு வந்தவர்கள் பலவீனத்தோடு திரும்பி போகுவதில்லை. ஓ சுகமானேன், நான் சுகமானேன், சுகமானேன் அவர் ரத்தத்தினால், சுகமானேன் நான் சுகமானேன். இயேசு கிறிஸ்துவின், இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் நான் சுகமானேன், சுகமானேன். இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் நான் சுகமானேன், சுகமானேன். என்னை தேடி ராஜா வந்தார், என்னை தேடி தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், சர்வ வல்லமையுள்ளவர், சர்வத்தையும் படைத்தவர் என்னை தேடி ராஜா வந்தார். எந்த வாழ்வை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் என்று சொல்லுங்க. என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றிவிட்டார், என்னை மாற்றிவிட்டார், என் குடும்ப சூழ்நிலை மாற்றிவிட்டார். எல்லா அந்தகார இருட்டின் அதிகாரங்கள் எல்லாவற்றும் ஓடிவிட்டது. ஓ அவருடைய தழும்புகளால், இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால், இயேசுவின் ரத்தத்தினால், விலையேற பெற்ற ரத்தம், எனக்காய் அடிக்கப்பட்ட ரத்தத்தினால் நான் விடுதலை பெற்றுக் கொண்டேன். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றிவிட்டார். துதியும் கனமும் புகழும் எங்கள் தகப்பன் ராஜாதி ராஜா இயேசு ஒருவருக்கே. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமா எஸ்கேஎம் திருச்சபையின் சார்பாக உடைய இயேசு நாமத்தில் அழைக்கிறோம். ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம், காலை ஆரஞ்சு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாளை கூட இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது என்னை மறைத்து என்னை விலைக்கு நீங்கள் பேசும், அவருடைய நாமத்தை மட்டும் உயர்த்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு உங்கள் எண்ணங்களுக்கு பதில். உங்கள் எண்ணங்களுக்கு பதில். வார்த்தைகளுக்கு தான் நாம் பதில் கேட்டிருக்கிறோம். ஒருவர் பேசும்போது அந்த பேசுகிற வார்த்தைக்கு பதிலை நாம் கேட்டிருப்போம். ஆனால் எண்ணங்களுக்கு பதில் சொல்ல ஒருவர் இருக்கிறார் தான் இந்த வசனத்தில் வாசிக்க வரும். லூக்கா 7ஆம் அதிகாரம் 36 முதல் இந்த சரித்திரம் தொடங்குது. லூக்கா 7ஆம் அதிகாரம் 36. பரிசேயில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயருடைய வீட்டில் பிரவேசித்து பந்தியிருந்தார். பரிசேயன் ஒரு நல்ல வேதத்தை கற்றறிந்த ஒருத்தன். பரிசேயன், ஆங்கிலத்தை பாரிசீஸ். அவன் இயேசு என்ன செய்தான்? வேண்டிக் கொண்டான். ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வர வேண்டும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். வசனம் சொல்லுவது அவன் வேண்டிக் கொண்டான். அதனால செய்றாங்க, இயேசு அந்த பரிசேயன் வீட்டுக்கு பிரவேசித்து இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கலை, உட்கார்ந்துருக்கிறார், சாப்பிட ரெடியாக இருக்கிறார், பந்தி இருக்கிறார். இந்த பரிசேயரில் நல்லவர் இருக்கிறாங்க, கெட்டவர் இருக்கிறாங்க. அநேக பரிசேயர் இயேசுவுக்கு சிக்கலான கேள்வியை கேட்டு அவரை பலவிதமான கஷ்டத்துக்கு கொண்டு போன பரிசேயர் கூட நாம் பைபிளில் பார்க்கணும். இவன் நல்லவனாக இருக்கிறான். என்ன செய்கிறாங்க? அப்போது இயேசு அவனுடைய அழைப்பை கேட்டு அவன் வீட்டுக்குள்ளே போகிறான். புதிய ஏற்பாட்டில் பார்க்குறோம், நிக்கோதோம் என்று சொல்லப்பட்டுள்ள ஒரு மனுஷன், அவன் கூட என்ன செய்கிறான்? ஒரு பரிசேயனாக இருந்தான்னு வேதம் கூறுகிறது. இப்போது அந்த வீட்டுக்குள்ளே இயேசு போகிறார். போய் என்ன செய்கிறாங்க? இயேசு போகும்போது நமக்கு தெரியும், இயேசுவோடு கூட எல்லா சீசரும் போவாங்க. இன்னும் பலர் இந்த வீட்டுக்கு வருவாங்க. ஒரு பெரிய ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து எல்லாம் உட்கார்றாங்க, சாப்பிடுது. அப்பொழுது அந்த ஊரில் இருந்து பாவியான ஒரு ஸ்திரீ அந்த பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலத்தை கொண்டு வந்தார். அப்போது இந்த ஊரில் இருக்கிற ஒரு பாவியான ஸ்திரீ என்று நாம் பைபிளில் நாம் வாசிக்கிறோம். அவள் கேள்விப்படுறார், இயேசு இந்த வீட்டில் இருக்கிறார் என்று அவள் கேள்விப்பட்டு இயேசுவை சந்திக்க அந்த வீட்டுக்குள்ளே அவள் வருகிறார். இயேசு ஒரு வீட்டுக்குள்ளே வருவாரானால் முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? வீட்டின் கதவை யாரும் மூட மாட்டாங்க. கதவை எப்போதும் திறந்திருக்கும்.
இயேசு எந்த வீட்டுக்குள்ளே வருகிறாரோ கதவுகள் திறந்திருக்கிறோம், ஜன்னல் திறந்திருக்கும். ஏன் கதவு திறந்திருக்கும், ஜன்னல் திறந்திருக்கிறோம்? இயேசு அந்த வீட்டுக்குள்ளே பேசுகிறதை ஜன்னல் வழியாக ஜனங்க பார்ப்பாங்க. கதவு ஏன் திறந்திருக்கிறது? யார் வேண்டுமானாலும் வீட்டுக்குள்ளே வரலாம். அப்படி தான் அந்த வீட்டுடைய கதவு திறந்திருக்கிறது, ஜன்னல் திறந்திருக்கிறது. யார் வேண்டுமானு சொல்லும் போது யார் வேண்டுமானாலும் வரலாம். இந்த வசனம் சொல்லுகிறது, பாவியான ஒரு ஸ்ரீ, அந்த ஊரில் அதிகமாக தெரிந்த ஒரு பேர், கெட்ட பேர் எடுத்த ஒரு ஸ்ரீ, பாவியான ஸ்ரீ. யாரும் அவளுக்கு அழைப்பு கொடுக்கல. இயேசு வருகிறார் வந்து பாருங்கன்னு யாரும் அழைப்பு கொடுக்கல. ஆனால் இயேசு அந்த பரிசேயன் வீட்டில் வந்திருக்கிறார் என்று அறிந்து போனான். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாரும் நம்ம ஆண்டவரை தேடி வருவதற்கு நம்ம அழைப்பு கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது. ஒரு வாரமும் நாம் வர வேண்டும் என்று நாம் அழைப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் தான் அவரை தேடி வர வேண்டும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. அதே போல் இந்த பாவியான ஸ்ரீக்கு யாரும் அழைப்பு கொடுக்கல. அழைப்பு கொடுக்காமல் போனாலும் அங்கு இயேசுவை சந்திக்க அவள் வருகிறாள். இப்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆண்டவரை தேடி போக வேண்டும் என்றால் இந்த சரித்திரம் நமக்கு கூறுகிறது. ரொம்ப அதிகமான அந்த வீட்டுக்குள்ளே செய்கிறாங்க ஆட்கள் இருக்கிறாங்க. குறைந்த ஒரு 20-25 பேர் இருக்கலாம் சீசரோடு கூட சேர்த்து. அந்த வீட்டுக்குள்ளே இந்த ஸ்ரீ வருகிறார். 38ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். வந்தவள் நேராக என்ன செய்கிறா? அவருடைய பாதங்கள் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டார். இயேசு தரையில் உட்கார்ந்துருக்கிறார். நான் இப்போது சொல்வது போல இது ஆசியாவுடைய கலாச்சாரம், ஐரோப்பா கலாச்சாரம் அல்ல. சேர் டேபிள் போட்டு உட்கார்ற ஒரு கலாச்சாரம் அல்ல. ஆசியா கலாச்சாரம். தரையில் தான் உட்கார்ந்துருக்கிறார். ஆசியா கலாச்சாரம் தரையில் உட்கார்ந்து சாப்பிட்றது தான் ஆசியாவுடைய கலாச்சாரம். தரையில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போது இன்னும் சாப்பிடல, எல்லாம் சாப்பாடெல்லாம் எரிச்சுறாங்க, ரெடியாக இருக்கிறது, சாப்பாடு பரிமாறணும். அப்போது திடீரென்று நாங்கள் என்ன பார்க்குறோம்? அவருடைய பாதங்கள் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டிருக்கிறான். பின்பக்கமாக நின்று அழுகிறான். ஏன் அழுகிறான்? அவள் பாவி என்பதை உணர்ந்து அழுவது மட்டுமல்ல, தன்னுடைய பாவங்களெல்லாம் அறிக்கை செய்ய வேண்டும் ஒரு நோக்கத்தோடு தான் அந்த வீட்டுக்குள்ளே வர்றாள். அழுவது மட்டுமல்ல, அவள் இயேசுக்கு பின்னாலே நின்று அழுது கொண்டிருக்கும் போது, இயேசு எப்போதும் நாம் பார்க்கிற காரியமானது அவர் உட்கார்ற விதம் கொஞ்சம் வித்தியாசமான விதமாக இருக்கும். நாம் உட்காடுவது போல காலை மடக்கி அவர் உட்கார மாட்டார். எப்போதும் முழங்கால் போடுவது போல தான் கால் கொஞ்சம் பின்பக்கமாக இருக்கும். நின்றிருக்கிற இந்த ஸ்ரீ அழுது கொண்டிருக்கும் போது அவள் கண்ணில் இருக்கிற கண்ணீரெல்லாம் இயேசுடைய பாதத்தில் சொட்டு சொட்டாக இல்லை, இன்னொரு ஆங்கில சொல்வது அப்படியே தண்ணீர் தாரை தாரையாக மழை போல அவருடைய பாதங்களிலே நனைகிறது. அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினாலே நனைத்து பண்ணிச்சுறாங்க. இப்போது அப்படியே முழங்கால் போட்டு உட்கார்றான். தன் தலை மயிரினாலே இயேசுடைய பாதங்களை துடைத்து அவருடைய பாதங்களுக்கு முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினான். யாரும் அந்த வீட்டில் செய்யலை. இந்த ஒரு ஸ்ரீயை மட்டும் என்ன பார்க்குறோம்? கண்ணிலிருந்து தண்ணீர் தாரையாக வருகிறது, இயேசுடைய பாதத்தை நனைகிறது, உட்கார்ந்து தன்னுடைய கூந்தலை பிரித்து இயேசுடைய பாதத்தை துடைக்கிறார். துடைத்த பிறகு முத்தம் செய்கிறார். முத்தம் செய்த பிறகு தான் கொண்டு வந்த பரிமள தைலம், பர்ஃப்யூம், ரொம்ப விலை உயர்ந்த ஒரு வாசனை திரவியம் பரிமள தைலம். என்ன சொல்கிறாங்க சரித்திர ஆராய்ச்சியாளர்கள்? அது இமாலய மலையிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு தைலம், ரொம்ப விலை உயர்ந்த ஒரு தைலம் என்று வாசிக்கிறோம். அது இயேசுடைய பாதத்திலே அவள் பூசினாள் என்று வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்போது அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டான். அந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் இயேசுவை விருந்துக்கு அழைத்தாரே, அந்த சொந்தக்காரர் அதை கண்டபோது சொல்கிற நிகழ்ச்சி நாம் பார்க்குறோம். இதற்கு முன்னே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? உங்களுக்கு நேரம் கிடைக்குமானால் மத்தேயு 11, லூக்கா 5:6 வாசித்து பாருங்கள். மத்தேயு 11, லூக்கா 5:6. அதில் இயேசு பிரசங்கம் செய்கிறார். என்ன பிரசங்கம் செய்கிறார்? வருத்தப்பட்டு பார சுமக்குள் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பால் தருவேன். பைபிள் ஸ்காலர் என்ன சொல்கிறாங்க? இயேசு பிரசங்கம் செய்த போது
அந்த கூட்டத்தில் இந்த பெண்ணும் கூட அந்த பிரசங்கத்தை கேட்டாள் என்று என்ன செய்கிறாங்க, இந்த பாவியான ஸ்திரீ கூட அந்த பிரசங்கத்தை கேட்டாள். கேட்டதுனால்தான் என்ன செய்கிறாள், அவள் வருத்தப்பட்டு பார சுமக்கிற இடத்துல வாருன்னு சொன்னார். சரி, அவரிடத்துல நாம் போவோம் என்று இயேசுவிடத்தில் அந்த வீட்டுக்கு வந்ததாக பைபிள் ஆராய்ச்சியாளர் ஸ்காலர்கள் சொல்வது வாசிக்கிறோம். இவள் பாவியான பெண்ணாக இருந்தால் கூட அந்த வார்த்தை கேட்டு அந்த வார்த்தை நிமித்தமாக இயேசு சந்திக்க தான் இந்த வீட்டுக்குள்ளே வரான். அந்த வீட்டின் எஜமான் என்ன பண்ணுறார், அவரை அழைத்த இயேசுவை அழைத்த பரிசேயன் அதை கண்டபோது இந்த பெண் யார் என்று அவனுக்கு தெரியும். இவள் யார்? இவள் தன்னுடைய கண்ணீரினால் இயேசுடைய பாதத்தை நனைக்கிறாள், தலைமயிரினாலே துடைக்கிறாள், பாதத்தை முத்த செய்கிறார், பின்பு பரிமள தைலத்தை பூசுகிறாளே என்று அவள் கண்ட பிறகு அவர் என்ன சொல்கிறார், அந்த மனுஷன் என்ன நினைக்கிறான், இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னதென்று இப்படிப்பட்டவள் என்று அறிந்திருப்பார், இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இதுதான் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம். அவன் வாய் திறந்து பேசலை. என்ன சொல்கிறான் அவன், இவர் தீர்க்கதரிசியாக இருந்தா, இந்த இயேசு தீர்க்கதரிசியாக இருந்தால் வந்திருக்கிற பெண் இப்படிப்பட்ட ஒரு பெண், ஒரு பாவியான பெண், பாவத்தில் இருக்கிற ஒரு பெண் என்று அவர் அறிந்திருக்கலாமே என்று என்ன செய்கிறான், வசனம் சொல்கிறது, அவன் தனக்குள்ளே சொல்லி கொண்டான். ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், he said to himself, தனக்குள்ளே நினைக்கிறான், சொல்லலை, பேசலை, வாயிலிருந்து வார்த்தைகள் வரலை, தனக்குள்ளே நினைத்து கொண்டான். தனக்குள்ளே நினைக்கிறதை தேவன் அங்கு அறிகிறார். யோசிச்சு பாருங்க, உங்களோடு கூட யாராவது இருக்கலாம், பெற்றோர் இருக்கலாம், நண்பர் இருக்கலாம், கணவன் மனைவி. நீங்கள் நினைக்கிறதை அவர்களால் கண்டுபிடிக்க முடியாது. என்ன நினைக்கிறோம் என்பதை அவர்களால் மட்டுமல்ல, எந்த மருத்துவமும் கூட, எந்த விதமான தொழில்நுட்ப கருவி கூட நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். வசனம் சொல்லுகிறது, இப்போது அவன் தனக்குள்ளே நினைக்கிறதை சொல்லி கொண்டதை அவர் அறிந்திருக்கிறார். விசுவாசிகளாக இருக்கிற நாம் என்ன நினைக்கிறோம்? சர்ச்சுக்குள்ளே வரோம், சர்ச்சுக்குள்ளே வந்த பிறகு நம்முடைய நினைவு என்ன? பாடல் வேலையில் என்ன நினைக்கிறோம்? பிரசங்க வேலையில் என்ன நினைக்கிறோம்? ஆராதனை வேலையில் என்ன நினைக்கிறோம் என்பதுதான் முக்கியமான கார். ஒரு வேலை பக்கத்தில் இருக்கிற நபர் யோசிக்கலாம், சார் நல்லா கவனிக்கிறாங்க, நோட்ஸ் எடுக்கிறாங்க, பைபிள் ஆம் சொல்கிறாங்க, ஆமேன்னு சொல்கிறாங்க, அல்லேலூயா சொல்கிறாங்க. பக்கத்தில் உள்ள ஆள் ஒருவேளை நினைக்கிறான், நாம் ஆவிக்குரிய மகனாக இருக்கிறோம், மகளாக இருக்கிறோம் என்று. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை ஆராதனை வேலையில் நம்மோடு கூட இருக்கிற நபருக்கு தெரியாது. ஆனால் ஆராதனை வேலையிலே நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை ஆண்டவராக இருக்கிற இயேசு அறிகிறார். குறிப்பாக பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் என்ன நினைக்கிறான்னு தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, வீட்டில் தான் இருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க, கையில் மொபைல் இருக்குது, என்ன நினைக்கிறான் பெற்றோருக்கு தெரியாது. ஆனால் இயேசு எல்லாம் வச்சு அறிந்திருக்கிறார். ஸோ நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம், நமக்கு நேரம் கிடையாது. அதனால் விசுவாசிகளாக இருக்கிற நம்ம வாழ்க்கையில் செய்ய வேண்டாமா, நாம் நினைக்கிறதை அவர் அறிந்திருக்கிறான். இவன் என்ன செய்யறான், தனக்குள்ளே சொல்லி கொண்டான், தனக்குள்ளே சொல்கிறான், இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் அந்த பாவியான பெண் ஆச்சு, அந்த பாவியான பெண் எப்படி அவரை தொடுவதற்கும் அவருடைய பாதத்தை முத்த செய்வதற்கும் எப்படி இவர் அனுமதிக்கிறார் என்று அவன் தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இயேசு அவனை நோக்கி, அவன் நினைத்தார், இயேசு போது அவனோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார்? சீமோன் கேள்வி கேட்கவில்லை, நினைத்தான். நல்லா நீங்கள் பைபிள் வாசிக்கும் போது நினைக்க வேண்டிய காரியம், சீமோன் கேள்வி கேட்கல, நினைக்கிறான். இப்போது இயேசு கேட்ட கேள்விக்கு பதில் அல்ல, நீ நினைக்கிற கேள்விக்கு பதில் தருகிறவர். இயேசு நீ கேட்ட கேள்விக்கு பதில் தருகிறவர் இல்லை, நீ நினைக்கிற கேள்விக்கு பதில் தருகிறார். என்ன நினைக்கிறோமோ அதுக்கு பதில் தருகிற ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இருக்கிற இயேசு ஒருவர் தான். இப்போது நீங்கள் நினைக்கிற எல்லா விதமான நினைவுகளை இயேசு அறிந்திருக்கிறார். இப்போ இயேசு சொல்கிறார் அவனை பார்த்து, சீமோனே உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். இப்போது ஆண்டவர் சொல்கிறார், சீமோனே நீ நினைத்திருக்கிறாரு ஒரு காரியம், அந்த காரியத்தை நான் உனக்கு சொல்ல வேண்டும். அதற்கு அவன் சொல்கிறான், போதகரே சொல்லும் என்று ஆரம்பிக்கிறான். இயேசு தான் நினைத்ததை இயேசு அறிந்திருக்கிறார் என்று பேதுக்கு தெரியாது. ஆனால் கூட சீமோன் நினைத்ததை அங்கு இயேசு அங்கு பதில் சொல்கிறார்.
அப்போது ஒரு காரியத்தை அவன் புரியும்படியாக சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்ற? அப்போது அவர், ஒருவரிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றொருவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருடைய கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களை எவன் அவனிடத்தில் அதிகமாய் அன்பாயிருப்பான் என்று சொல் என்று கேட்டான். இயேசு போது இந்த சீமோன் கிட்ட கேட்குறான். சீமோனு, ஒருத்தன் 500 வெள்ளிக்காசு கடன் பட்டிருக்கிறான், இன்னொருத்தன் 50 வெள்ளிக்காசு கடன் பட்டிருக்கிறான். அப்போது கடன் கொடுத்து சொல்கிறான். சரி, இங்கே 2 பேரும் 500 கொடுக்க வேண்டாம், 50 கொடுக்க வேண்டாம்னு சொல்லும்போது இதில் எவன் அதிகமாக சந்தோஷப்படுவான்னு சொல்லும்போது, அப்போது சீமோன் சொல்கிறான், 500 கடன் பட்டவன் தான் அதிகமாக சந்தோஷப்படுவான். ஏன் சந்தோஷப்படுவான்? தான் அதிகமாக கடன் வாங்கினான் என்று சொல்லும்போது, அப்போது இயேசு ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறார்? சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாக மன்னித்து விட்டாரோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் நான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொன்னார். அப்போது இயேசு சொல்றார், அந்த சீமோனை பார்த்து, நீ சரியாய் நிதானித்தாய் என்று இயேசு சொல்வதை நாம் அங்கு வாசிக்கிறோம். யூ ஜட்ஜ் ரைட்லி, நீ நினைத்த சரிதான். ஆமாம், அதிகமாக கடன் உள்ளவனுடைய கடனை அடைக்கும் போது அவன் தான் என்ன செய்வான்? தனக்கு கடன் கொடுத்த மேலே அன்பாயிருப்பான் என்று அப்போது சீமோனுக்கு இயேசு அங்கு சொல்வதை நாம் அங்கு ஆரம்பிக்கிறோம். சரியாக நிதானித்தால், யூ ஹாவ் ரைட்லி ஜட்ஜ். இப்போது மீண்டுமாக அந்த சரித்திற்கு நான் வருவோம். 44ஆம் வசனம். சிறிய இடத்துக்கு திரும்பி சீமோனை நோக்கிறார். இந்த பக்கமாக பின்பக்கமாக இருக்கிற அந்த சிறியை பார்க்குறார். அந்த சிறியை பார்த்து கொண்டிருக்கும்போது சீமோனோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார்? இந்த சிறியை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டுக்கு பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினாலே என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினாலே அவைகளை துடைத்தான். ஏன் சொல்றா? நான் உன் வீட்டுக்கு நான் வந்தேனே. இது 1ஆம் நூற்றாண்டில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. 1ஆம் நூற்றாண்டிலே இயேசு வாழ்ந்த நாட்களில் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. அப்போது சிமெண்ட் ரோடு கிடையாது, தார் ரோடு கிடையாது, மண் தரை தான். நடந்து வரும்போது பேசுவாங்க, காலெல்லாம் புழுதியாக இருக்கும், மணலாக இருக்கும், அழுக்காக இருக்கும். அதெல்லாம் செய்வாங்க. வீட்டுக்குள்ளே வரும்போது ஸ்லிப்பரை வெளியில் வைப்பாங்க. இது ஆசியாவுடைய கலாச்சாரம். ஏன் நம்முடைய ஸ்லிப்பர்லாம் வெளியே வைக்கிறோம்? வெளியில இருந்து நடந்து வரும்போது காலெலாம் அழுக்காக இருக்கும், அழுக்கப்பட்டிருக்கும். அப்போது வீட்டுக்குள்ளே வந்த உடனே செய்வாங்க, கிராம பகுதியில் செய்வாங்க, தண்ணீர் கொடுப்பாங்க, காலை கழுவி தான் வீட்டுக்குள்ளே வருவாங்க. அதுதான் பழக்கம். அதே போல் ஏன் சொல்கிறான், நான் வீட்டுக்கு வந்தபோது என்னுடைய கால்களை கழுவ நீ தண்ணீர் கொடுக்கவில்லை. இன்னொரு பழக்கம் என்ன? 1ஆம் நூற்றாண்டில் ஒரு சிறப்பு விருந்தினர் வீட்டுக்குள்ளே வரும்போது யார் அழைத்தாரோ என்ன செய்வாங்க, அந்த அழைத்த என்ன செய்வாங்க, ஒரு கால்களை கழுவின உடனே அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரன் ஓடி அவர்கள் கால்களை துடைப்பான். துடைத்த பிறகு யார் அவரை அழைத்தார்களோ செய்வாங்க, அந்த அழைத்தவர் அங்கே கிட்ட போய் அவருடைய நெத்தியிலே முத்தம் விடுவார். முத்தம் விட்ட உடனே என்ன அடையாளம்? இவர் தான் இந்த விருந்துக்கு சீஃப் கெஸ்ட் என்று இவருடைய அடையாளம். பிறகு செய்வாங்க, அவர் மேலே வாசனை தைலத்தை பூசுவாங்க. எதுக்காக? அவர் அந்த வீட்டுக்குள்ளே எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் வாசனை வீச வேண்டும் என்ற அடையாளத்துக்காக வீசுவாங்க. அப்போது ஏன் சொல்கிறார், இந்த சீமனை பார்த்து, நான் வரும்போது காலுக்கு கழுவு தண்ணீர் கொடுக்கல, என் காலை துடைக்கலை, அப்போது எனக்கு நீ முத்தம் செய்யலை, எனக்கு இந்த பரிமள தைலத்தை பூசலை என்று இயேசு சொல்ல ஆரம்பிக்கிறார். என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவ்வளோ கண்ணீர்னாலே என் கால்களை நனைத்து தன் தலைமையினாலே அவைகள் இருந்தான். நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவ்வளோ நான் உட்பிரவேசித்தது போல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தால். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவ்வளோ என் பாதங்களிலே பரிமள தைலத்தை பூசினான். நீ என்னெல்லாம் நீ செய்யலையோ அதை செய்தான். நாம் சர்ச்சுக்கு வரும்போது இதை தான் நாம் மிஸ் பண்ணுறோம். என்ன மிஸ் பண்ணுறோம்? இயேசு நம்மோடு தான் இருக்கிறார். என்ன நாம் செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்யலை. அங்கே பார்க்குறோம், இங்கே பார்க்குறோம், அவரை பார்க்குறோம், இவரை பார்க்குறோம், யார் வந்தாங்க போனாங்க, இப்படி பாடுறாங்க, அதை தான் பார்க்குறோம். இருக்கிற வரை நாம் தவறு விட்டோம். இப்போது இருக்கிற வரை இந்த சீமோன் தவறு விட்டான். இப்போது ஏசு சொல்கிறார், நீ எனக்கு செய்ய வேண்டிய அந்த கனத்தை நீ செய்யவில்லை, இந்த பாவியான இந்த சிறி எனக்கு செய்தாள் என்று ஏசு சொல்கிறார். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தால் எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொன்னார். இவள் அதிகமான பாவம் செய்த ஸ்ரீ, அதனால் இவள் பாவங்கள் மன்னிக்கப்படுது.
அதிக பாவம் செய்த அவள் அதிகமான பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுனாலே இவள் என்னை அதிகமாக நேசிக்கிறார் என்று இயேசு அந்த சீமோனோடு கூட சொல்கிற இந்த காரியங்களை நாம் அங்கு வாசிக்கிறோம். அப்போது இயேசு சொல்கிறார் இந்த ஸ்திரீயை பார்த்து, அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போது இயேசு சொல்கிறார் அந்த ஸ்திரீயை பார்த்து, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. கடன் மன்னிக்கப்பட்டது என்றால் சரிதான், கடனை மன்னிக்கலாம், சரி கொடுத்த பணம் வேண்டாம் மன்னிக்கலாம். ஆனால் பாவங்களை மன்னிக்க யாரால முடியும்? அதை தான் கேட்குறாங்க அங்கே உட்கார்ந்துருக்க ஆட்கள். அப்போது கூட பந்திருந்தவர்கள் சொல்கிறாங்க, பாவங்களை மன்னிக்கிற இவர் யார் என்று தங்களுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள். பாவங்களை மன்னிக்கிறதுக்கு யார் அதிகாரம்? தெய்வத்துக்கு தான் அதிகாரம். என்ன செய்கிறாங்க? இவர் யார் என்று எல்லாரும் கேட்குறாங்க. இந்த உலகத்தில் பாவங்களை மன்னிக்க ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். அவர் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாக இருக்கிறேன். அவர் தான் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உடையவர். இப்போது இயேசு என்ன செய்கிறார்? அந்த ஸ்திரீயை பார்த்து, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்று சொன்னார். இப்போது அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விசுவாசத்தோடு தான் வரும்போது பாவியான ஸ்திரீயா வந்தா, வரும்போது அநேக விதமான பாரத்தோடு தான் அந்த வீட்டுக்குள்ளே வந்தாள். ஆனால் விசுவாசத்தோடு தான் வந்தாள். அந்த வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் விசுவாசத்தோடு இருந்தாங்களா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் கூட வசனம் சொல்லுகிறது, ஏன் சொல்கிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஒவ்வொரு வாரமும் நாம் திருச்சபைக்குள்ளே வரும்போது எப்படி நாம் வரோம்? அதுதான் முக்கியமான காரணம். பைபிளோடு வரும், பாட்டு புக்கோடு வரும், பென்சில் பேனாவோடு வரும். அது சரியான காரியம் அல்ல. அதை விட சரியான காரியம் என்ன? விசுவாசத்தோடு நாம் வரோமா, அதுதான் முக்கியமான காரணம். ஏன் சொல்கிறான், விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு நீ போ. விசுவாசம் நமக்கு இருந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் வரும். விசுவாசம் நமக்குள்ள இருந்தால் தான் வாழ்க்கையில் நமக்கு வெற்றி வரும். விசுவாசம் நமக்குள்ள இருந்தால் தான் நமக்கு விடுதலை வரும். அந்த காரியங்களை இந்த ஸ்திரீ அவள் பெற்றுக்கொண்டாள். இவள் சர்ச்சுக்கு போகலை, ஆராதனைக்கு போகலை, ஜபத்துக்கு போகலை, பாட்டு பாட தெரியாது, கரங்களை தட்ட தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், இயேசு வந்திருக்கிறார் என்று அறிந்து அந்த வீட்டுக்குள்ளே அவள் வந்தாள். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒன்று தெரியாமல் போனாலும் பரவாயில்ல, விசுவாசம் மட்டும் நமக்கு இருக்குமானால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு நன்மை செய்வார். இயேசு நாம் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்கிறவர் மட்டுமல்ல, நம்முடைய எண்ணங்களுக்கு அவர் பதில் சொல்வார். அவங்க யாரும் கேள்வி கேட்கல, அவங்க எண்ணங்களுக்கு தேவன் பதில் தந்தார். என்ன நாம் நினைக்கிறோமோ, நம்முடைய நினைவுகள் எல்லாவற்றையும் அறிந்தவர் ஆண்டவராக இருக்கிற இயேசு என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து அவர் வழியிலே நடக்கிற மகனாய் மகளாய் நம் விருப்பமானால் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் வெற்றி தருவார். கர்த்தர் தாமே உங்கள் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். நல்ல ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு மகனோடு மகளோடு கரம்புக்கட்டும். ஆமென். God bless you. Take care.